எங்களுக்கு மட்டும் அவர் வலி கொடுக்கல, அவரும் பல வழிகளை தாண்டி பல பெயின்களை தாண்டி அதை ஸ்வீட்டாக எடுத்துக்குவார். அதாவது அது வந்து என்ன எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வந்து ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான். இதில் வந்து ஒரு தரமான படைப்பாக இருக்கணும், இது ஒரு தரமான அவுட்புட் வரணும், அந்த தரத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதனுடைய கதை வடிவமாகட்டும், கான்செப்ட் ஆகட்டும். ஏன்னா 2040 சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அது ஏதோ ஒரு விஷுவலை கொடுத்து அதை வச்சு படம் எடுத்துட்டு இதுவும் 2040 நமக்கே கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அப்படி இல்லாமல் வாவ் என்னடா விஷுவல், வாவ் என்னடா சவுண்டு, என்னடா சவுண்ட் டிசைனிங், என்னடா காஸ்டியூம்ஸ், என்னடா நடிப்பு, அதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப அது வந்து சில நேரம் கிராமர் மீறி இருக்கும். கிராமரோடு சேர்த்து பார்த்தோம்னா சில படங்கள் நமக்கு வந்து இந்த கான்டெம்பரரியாக ஒரு 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 பண்ணும்பொழுது அந்த ரெகுலர் ஃபார்மேட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இது புரியுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஆடியன்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா பற்றும் பற்றிக்கும். அதனால தான் அது வந்து எப்பொழுதுமே அந்த தியேட்டரில் போய் மக்களோட பார்க்கும் பொழுது அதில் உண்டாகிற சந்தோஷம் அதாவது எனக்கு எங்கெங்கிருந்தோ மெசேஜ் வரும். மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, அப்புறம் டொரண்டோலேருந்து, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அதை ரொம்ப நாள் ரேடார்லேருந்து தள்ளி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி வருவாங்க. ஐயோ பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கு, அதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிடா எல்லைக்கே ஹிட்ரா அப்படின்னு சொல்லி தியேட்டர்ஸ் நம்ம ஜெகன் சார் சொன்ன மாதிரி எல்லா தியேட்டர் விசிட்டு போகும்போது என்ன ஒரு அற்புதமான ஒரு ரெஸ்பான்ஸ். அதாவது பிரதீப் சாருக்கு வந்து ஒரு இறைவனுடைய பிளஸிங் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அவர் ஒரு அதாவது அந்த ஆடியோ ரிலீஸில் என்கிட்ட சொல்லியிருந்தார் சார், வந்து இந்த நான் ஹயாத்துக்கு ஒரு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்ததே எஸ்.ஜே. சூர்யா சாரை பார்க்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து ஒரு 100 கோடி பிஸ்னஸுக்கு உண்டான ஒரு ஹீரோவா இன்னைக்கு வளர்ந்துருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய இறைவனுடைய சப்போர்ட் இருந்தால் அது நடக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள்.